டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6லேருந்து 12th வரைக்கும் முக்கியமான கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. அப்துல் கலாம் அவர்கள் தமிழில் பிடித்த நூல் திருக்குறளாக அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடித்தமான நூல். தமிழில் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து, உலக மொழிகளில் தொன்மையான நூல் அப்படின்னா தமிழ் மொழி தான் மிகவும் தொன்மையான நூல். வேலு நாச்சியார் எப்போது பிறந்தார்னா கிபி 1730. மொழி என்பதற்கு டேஸ் என்பது பொருள். மொழி என்பதற்கு சொல் என்பது தான் பொருள். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை எதுனா ஒழுக்கம். குறிப்பு வினையெச்சம் எந்த பண்பினை வெளிப்படையாக காட்டாது? காலம். குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் உள்ளன? 9 இயல்கள் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் உள்ளது. தமிழ் இலக்கிய வரலாற்று நூலின் ஆசிரியர் யார்னா மு. வரதராசனார். தூது எவ்வகை இலக்கியனா சிற்றிலக்கியம். தமிழில் முதலில் தோன்றிய பரணி கலிங்கத்து பரணி. பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது 2 வகைப்படும். மூவேந்தர் பற்றி செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றி செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். வடகிழக்கு பருவ காற்றின் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வடகிழக்கு பருவ காற்றின் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. பேச்சு மொழி கவிதை மொழி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா இந்திரன் தான். பேச்சு மொழிக்கும் கவிதை மொழிக்கும் நூலின் ஆசிரியர்னா இந்திரன். வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். இளந்தமிழ் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நிலவுப்பூ. இளந்தமிழ் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நிலவுப்பூ. வானர தலைவர் யார்னா சுக்கிரவன். வானர தலைவன் சுக்கிரவன். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து, திணை எத்தனை வகைப்படும்னா 2. தகடூர் என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்மபுரி. தகடூர் என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்மபுரி. பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலில் பதித்தவர் யார்? பத்மநாதன். பாரதியார் கடிதங்கள் நூலை பதிப்பித்தவர் யார்னா பத்மநாதன். சாய்வு நாற்காலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? தோப்பில் முகமது மீரான். சாய்வு நாற்காலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்னா தோப்பில் முகமது மீரான். பிரித்து எழுதுக. இருப்பு மலை, அதில் இரும்பு ப்ளஸ் மலைன்னு பிரிக்கலாம். உங்களுக்கான கேள்வி, நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க. எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம்.